ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிறோம். இப்போ முருங்கைக்காவை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு ரெசிபி, கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படின்னா, அதை வச்சுருக்கோம் பாருங்கள் பேக்கெட்டில். அது ஒரு கருவாடு இருக்குல்ல, அந்த கருவாடு தான் யூஸ் பண்ணி இது நாங்கள் கடையில் போய் கருவாடு வேணும்னு கேட்டோம். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அவங்க குழம்பு கருவாடுன்னு விற்றாங்க. ஒரு பேக்கெட் 8 ரூபான்னு விற்றாங்க. அதில் குட்டி குட்டி கருவாடு தான் இருந்துச்சு. ஸோ கருவாட்டு குழம்புக்கெலாம் முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு செம ருசியாக இருக்கும். ஸோ கத்திரிக்காயெலாம் அரிஞ்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தண்ணியில் அவசியம் போடணும். இல்லைனா கலர் கருப்பு மாதிரி ஆகிடும். இந்த குழம்பு ரெசிபிக்குன்னு கிடையாது, நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் சரி, கத்திரிக்காயெலாம் அரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் தான் கத்திரிக்காவை அரிஞ்சு போடணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாமே நாங்கள் தண்ணியில் தான் போடுவோம். ஸோ முருங்கைக்காவையும் கத்திரிக்காயும் அரிஞ்சு போட்டுக்கிட்டோம் பாருங்கள் தண்ணியில். முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை வாங்கி அதை வச்சு குழம்பு ரெசிப்பிலாம் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த 3 பேக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குழம்பு கருவாடு. ஸோ இன்றைக்கி நாங்கள் 3 பேக்கெட் கருவாடு, அதாவது ஒரு கருவாடு பேக்கெட் 8 ரூபா. ஸோ 3னா 24 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ கிச்சனுக்கு சமையல் செய்கிறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலையே என்னென்னா, லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை சூடு பண்ணிக்க போகிறோம். எதுக்காகனா, அந்த சுடு தண்ணியில் தான் அந்த கருவாடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டோமா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சுடு தண்ணி போட்டாச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை சூடாகணும்னா ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். கொஞ்சம் தண்ணி தானே, டக்குன்னு ஹீட் ஆகிடும். இந்த பாருங்கள், கருவாடை சொன்னேன் இல்லையா, 3 பேக்கெட் கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருவாடு தான் இது. பேர் ஏதோ கிழிச்சியோ என்னமோ சொல்கிறாங்க. நாங்கள் குழம்பு கருவாடு கொடுங்கன்னு கேட்டோம். இது நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சுடு தண்ணி எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டோம்.
கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிட்டோம். கடாயில் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். சரிங்களா? கடுகு இப்போ போட்டிருக்கோம். இது மாதிரி கடையில் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் ஸ்டாப்லர் பின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட்லேயே 3 கருவாடு, குட்டி கருவாடு இருந்துச்சு. இப்போ பாருங்க, டோட்டலாக ஒரு 9 கருவாடு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் கருவாடு போட்டு வச்சுருந்தோமா, அதில் சுடு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ அந்த சுடு தண்ணியில் இந்த கருவாடு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வேணும். சரிங்களா? ஊற விட்டுடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இது அடுப்பில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமான கலருக்கு மாறணும். நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் செய்கிற ரெசிபீஸ் டேஸ்டியாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழிச்ச கருவாட்டை குழம்பு ரெசிபியை. இது கிழிச்ச கருவாடை நினைக்கிறேன். எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்மாக இந்த கருவாடோட பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நான் கிழிச்ச கருவாடுன்ட்டு. இல்லை வேறு ஏதாச்சும் பேர் இருக்கா இந்த கருவாட்டுக்கு? ஸோ நம்ம சீக்கிரமாக ஆனியன்லாம் வதங்கணும்னா என்ன பண்ணணும், உப்பு போட்டு வதக்கிக்கணும். ஸோ அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறும். நம்மளும் டக்குன்னு ஒரு குழம்பு ரெசிபியை செஞ்சிடலாம். எப்போவுமே கருவாட்டு குழம்புலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதான் ப்ரொசீஜர். சுடு தண்ணி வச்சுக்கோங்க, கருவாட்டு மேலே எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். சரிங்களா? வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இந்த குக்கிங்லாம் மேக் பண்ணுறோம். இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு எல்லாமே ரெடி பண்ணுறோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ டேஸ்டியான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாட்டு குழம்பு. நல்லா சூடான சாதம்லாம் செஞ்சுட்டு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதை பாருங்கள், தண்ணியை விட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை இருத்துட்டு காய போட்டுக்கலாம். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாய் தூளை வந்து போட்டுட்டு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கல்லுப்பு போட்டு சமைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டுங்க. எல்லாமே நல்லா வெந்துடும், எல்லாம் காய்கறிகளும். காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் அப்படியே விட்டுடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலாம் அப்படியே தூவி விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு எந்த அளவுக்கு கொதிச்சு ரெடி ஆகிடுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கருவாடை நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாலெல்லாம் அப்படியே முறுக்கி பிச்சுக்கிறோம் பாருங்க. பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதித்த குழம்புல நம்ம கருவாடெல்லாம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சவுத் இந்தியாவில் இது மாதிரி தான் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெசிபிலாம் செய்வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் கருவாட்டு குழம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கருவாடை நல்லா க்ளீன் பண்ணது. ஸோ மறுபடியும் தண்ணி ஊற்றி மேலே தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? ஒன்று வேணால் நாங்கள் தேய்ச்சி காமிக்கிட்டோமா எப்படி தேய்க்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், அது மேலே அந்த தோல் மேலே இது மாதிரி தான் கை வச்சு நம்ம தேய்ச்சிக்கணும். இது மாதிரி எல்லாம் கருவாட்டு மேலே தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி நல்லா கருவாட்டை நல்லா கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து குழம்பெல்லாம் சேர்த்தாச்சு. 1க்கு 2 வாட்டி தண்ணியை ஊற்றி மாற்றி மாற்றி நல்லா தேய்ச்சி கழுவி குழம்புல போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு ரெசிபி. நல்லா மணமாக சாப்பிட சுவையாக ருசியாக இருக்கும். இந்த குழம்பு செய்யறதுக்கு செம ஈஸி. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்துச்சுல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கருவாடு போட்டிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே குழம்போட ஒன்றோட ஒன்றா சேர்த்துருங்க. அந்த கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. புளிப்பு இருந்தால் தான் கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட் ஆட் ஆகும். ரொம்ப ரொம்ப ருசி கொடுக்கறதே புளிப்பு தான்.
ஸோ அதனால் இங்கே பாருங்கள் புளியை கரைச்சிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பழைய புளி எடுத்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கெலாம் நல்லா பழைய புளியை தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. திப்பிலாம் இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் குழம்புல விட போகிறோம். சரிங்களா? கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் பழைய புளி, இந்த பிளாக் புளிலாம் விற்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது மாதிரி கருப்பு புளி, பழைய புளி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளியை கருவாட்டு குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, இது மாதிரி குழம்பு ரெசிபிக்கெலாம் நீங்கள் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து விட்டு அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லோரும் நீங்கள் செய்கிற சமையலுக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு ரெசிபீஸாக ரெடி ஆகும். நாமளும் இப்போ பிளாக் புளி, அதுவும் நல்லா பழைய புளி, நல்லா பழைய பழகுனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளி தான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி விட போகிறோம். ஸோ குழம்புல சேர்க்கும் போது எந்த விதமான திப்பி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. வெறும் அந்த புளிச்சாறு மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா? சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 10 to 15 minutes அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போ தான் கருவாடு, கருப்பு புளிச்சாறு எல்லாமே நம்ம விட்டுருக்கோம். ஸோ இது நல்லா கொதித்து வந்தால் தான் கருவாட்டு குழம்பு ரெசிபி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகும். 10 minutes கழிச்சு எந்த அளவுக்கு கொதிச்சு ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போது பூண்டு தோலோடவே ஒரு 6-7 பல்லு பூண்டை நசுக்கி நம்ம ஃபைனலாக இந்த கருவாட்டு குழம்புல சேர்த்துருக்கோம். இது ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பூண்டெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்றதுனால. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடுங்க. ஸோ சுட சுட சாதம்லாம் செஞ்சுட்டு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு. இதோ இப்போ உடனே சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.